இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். நீங்களாம் சந்தோஷப்படுறீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ். நான் சந்தோஷப்படுறேன் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்றதில்ல. இட் ஷுட் நாட் பிகம் அ ரொட்டீன் இன் யுவர் லைஃப். இது அப்படியே காலையில் எழும்புனா காப்பி குடிக்கிற மாதிரி மாற்றிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் வரணும் தேவனுடைய சமூகத்தில். மோசே பார்த்தீங்கன்னா ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த தேவ மனிதன். அவர் பார்த்தீங்கன்னா 40 நாள்லாம் ஆண்டவரோட போயிருந்தார். அவர் ஒரு நாளும் திரும்பி போகும்பொழுது அடுத்த முறை கூடக்குள்ள அட என்னப்பா அதே தான் ரொட்டீன் தானே போயிட்டு வரேன்னு இல்லை. அவர் ஒரு புதிய அனுபவத்தோடு போனார், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனார். திரும்பி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் பிரகாசமாக இருந்ததை ஜனங்க பார்த்தாங்க. ஒரு தடவை இல்லைங்க, எவ்ரி டைம் அவர் எப்பெல்லாம் ஆண்டவரை சந்தித்து அவர் திரும்ப கீழே இறங்கி வந்தாரோ இஸ்ரேல் மக்களால் மோசையை பார்க்க முடியல. ஏன்னா அவருடைய முகம் ஒவ்வொரு முறையும் பிரகாசமாகவே இருந்ததை பார்த்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அதுதான் அடையாளமாக இருந்தது. அவர் தேவனை தரிசித்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அது ஒரு அடையாளமாகவும் இருந்தது. ரெண்டாவது என்னன்னா, அவர் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய கட்டளைகளோடு புதிய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட அனுபவத்தில் வரணும். இது ஆண்டவருடைய சமூகம். அந்த காலை வேளையில் இந்த ஜெபங்கிறது ஏதோ ஒரு 4 பேர் கூடி ஜெபிக்கிறது இல்லை. வயசானவங்க காலையிலே எழும்பி காப்பி குடிச்சிட்டு தூக்கம் வராமல் அப்படி இல்லை. ஈவன் வாலிப பிள்ளைகள்லாம் சேரணும். இந்த குடும்பங்களில் காணப்படுகிற வாலிப பிள்ளைகள் வரணும். அவங்களுக்கு விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும். எங்கே இருக்குது விடுதலை? தேவனிடத்துல இருக்குங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. See, when you come to the presence of God, you can experience the deliverance in your life. இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க பாருங்க, வேலையில், திருமணத்தில், குழந்தையில் அது இல்லை இது இல்லைங்கிறாங்களே ஒழிய, பட் they are not coming for prayer regularly. ஒரு நாள் வர்றதில்லை ஏதோ. See, we are coming to see the presence of God. We are coming to see the face of God. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோன்னா, இப்போ நான் சொன்னேன் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்கிறேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தைங்கிறது அது வெறுமனே திரும்பாதுன்னு வேதம் சொல்லுதுங்க. அது போச்சுன்னா அதனுடைய காரியத்தை செஞ்சுட்டு வரும். சங்கீதம் 107:20 பார்க்குறோம். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி, the word of God will heal you. The word of God will strengthen you. The word of God will deliver you. ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க, விடுதலை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா you will get deliverance. You will get deliverance. நான்லாம் எவ்வளோ அனுபவப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் வசனம் தானே சொல்லுது, நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை புதிது. பாருங்க, காலையில் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஏதோ வயசானவங்க 10 பேர் கூடுறது கிடையாது. இது ஏதோ ஒரு கிளப்பு கிடையாது. இது ஓல்டேஜ் கிளப்பு கிடையாது. இந்த ப்ரேயர் மீட்டிங்ன்றது இது ஆண்டவரை நாம் துதிப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. எனவே அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளை கூட யூ என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும். காதுகளில் அந்த வசனங்கள் கேட்கட்டும். அதை தான் யோசுவாவுக்கு சொன்னார் ஆண்டவர், மோசேக்கு சொன்னார், என்னோட வார்த்தைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, அவங்க கேட்கட்டும்ங்கிறாரு. ஏன்? அந்த வார்த்தை தாங்க வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை தாங்க கிரியேட் செய்யும். நம்ம அநேகருக்கு அது புரியறதில்ல. கர்த்தருடைய வார்த்தைங்கிறது யாரோ ஒருத்தர் பேசுறது, 2 பேர் கேட்கறது, அவங்க அல்லேலூயா சொல்றது கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். If you want to live a long life, listen to word of God. Practice word of God in your life. அப்போதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். இது யங் பீப்புளுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க. நாங்கள் சென்னையில் இருக்கும்பொழுது எங்கள் 2 பிள்ளைகளும் ஒரு ஸ்கூலில் படித்தாங்க. அங்கே ஒரு பிடி மாஸ்டர் இருந்தார். எனக்கு கூட அவர் ஃப்ரெண்டு. அப்போது அவர் எந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தாலும் ஒழுங்காக இருக்க மாட்டானுங்கள்ல. ஸ்டூடெண்ட்ஸ்னால் இப்படி ஓரமாக போவான், லைனில் நிற்க மாட்டான், ஒழுங்காக மார்ச் ஐ வாண்ட் டிசிப்ளின் அப்படிம்பார். அடிக்கடி அவர் சொல்லுவார். இந்த பசங்கள்லாம் வீட்டில் சிரிப்பானுங்க. ஏதாவது சொன்னாக்க உடனே சொல்லுவான். ஒருத்தன் சின்ன பையன்லாம் சொல்லுவான், ஐ வாண்ட் டிசிப்ளின் அப்படின்ட்டு சிரிப்பான். அவருக்கு வேறு வேலையே இல்லைம்மா. அப்போது பாருங்களேன், இந்த டிசிப்ளின் ஸ்கூலில் எதிர்பார்க்குறாங்க. வீட்டில் கூட பிள்ளைங்கள, பெற்றோர்கள்லாம் நம்ம கூட எதிர்பார்ப்போம். டிசிப்ளினாக இல்லை பாரு, ஒழுக்கமே இல்லை. டிசிப்ளின்னா ஒழுக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த டிசிப்ளின்னா என்ன தெரியுங்களா? சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
அது வந்து தேவை நம்முடைய வாழ்க்கையில், அது அவசியமாக இருக்கிறது. அநேக முறை பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் நிறைய பேருக்கு பிடிக்காது. என்னம்மா எப்போ பாரு ரூல்ஸு ரூல்ஸு ரூல்ஸு, இன்றைக்கி சண்டே தானம்மா கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்குறேன், சண்டே தான் சீக்கிரம் எழும்பணும், சர்ச்சுக்கு போகணும். அது போகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு ஃபேஸ் பீப்புள், டு ஃபேஸ் காட், டு லிசன் டு வேர்ட் ஆஃப் காட். அந்த அனுபவம்லாம் கற்றுக்கணும். பிள்ளைங்க கற்றுக்கிட்டா தான் அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் அது எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னு. எனவே இந்த டிசிப்ளினுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறோம், ஆனால் இல்லை. அது ஆக்சுவலாக டிசிப்ளின் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நமக்கு வந்து ஆசீர்வாதம். ஸோ திருக்குறளில் கூட அதை போல் சொல்கிறாங்க. அதாவது ஒழுக்கங்கிறது ரொம்ப மஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில். இங்கே இந்த உலக பிரகாரமான இந்த டிசிப்ளினை பார்த்தா ஸ்கூலில் இப்போ வீட்டிலலாம், ஆனால் லார்ஜ் டிசிப்ளின்னு வேதம் சொல்லுதுங்க. ஹீப்ரூஸ் 12th சாப்டர் 5லேருந்து 11 வரைக்கும் அந்த போர்ஷனை எடுத்துங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. Do not make light of the Lord's discipline and do not lose heart when he rebukes you. இங்கே 2 காரியத்தை இங்கே அவர் சொல்கிறார். லார்ட்ஸ் டிசிப்ளின், கர்த்தருடைய சிட்சை. கர்த்தர் வந்து ஆண்டவர் வந்து நம்மள சில ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். ஒன்று வந்து அதை அற்பமாக எண்ணக்கூடாது. டோன்ட் டேக் இட் லைட். இப்போ ஒரு வசனம் இப்படி சொல்லுது, அதை வந்து லைட்டாக எடுத்துக்கூடாது. அது நமக்கு சொல்லலைப்பா, யாருக்கோ சொன்னாங்க. எனவே எதுவுமே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. ஒரு வசனம் வருதுன்னா அது ஏன் வருது, எதுக்கு வருது, அதை நம்ம யோசிக்கணும், தியானிக்கணும். கண்டிப்பாக அதற்கு கீழ்ப்படியணும்னு தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறார். அடுத்தது வந்து ஆண்டவர் நம்மளை வந்து ரெபியூக் பண்ணும் பொழுது, நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, இல்லை முதல்ல கர்த்தருடைய வார்த்தை வருது, அதை லைட்டாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாரு. 2வது சோர்ந்தும் போகக்கூடாது. வி ஷுட் நாட் லூஸ் அவர் ஹார்ட். என்னப்பா கஷ்டமாக இருக்கே, என்னால் முடியலையே, அப்படி இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நுகம் லகுவாக இருக்குன்னு சொல்கிறார். அவருடைய போதனைகளும் அவருடைய யோசனைகள்லாம் வந்து லகுவானதுங்க. ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக அவர் சொல்லலை. பொய் சொல்லாதங்கிறாரு, விரோதியை நேசிங்கிறாரு. இதெல்லாம் வந்து சிம்பிள் தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸி. எனவே இங்கே கர்த்தருடைய சிட்சை, லார்ட்ஸ் டிசிப்ளினை நம்ம லைட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது, சோர்ந்தும் போகக்கூடாதுன்னு சொல்கிறார். when God discipline you, you should not take it light or you should not lose your heart. காரணம் என்னன்னா, அவர் நம்மை நேசிக்கிறார், அதனால் அவர் சிட்சிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நம்மை வந்து மகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவருங்க. he is holy God. அவர் பரிசுத்தமானவர். அவரிடத்துல இருள் இல்லை என்று நம்ம 1 யோவானில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் இருளிலே இருந்த நம்ம வெளிச்சத்தை கொடுத்து மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரை போல நம்ம வாழணும்னு எதிர்பார்க்கிறார். எனவே தான் அந்த லார்ட்ஸ் டிசிப்ளின் அஸ்ங்க. இப்போ 3 காரணம் இருக்கு ஏன் வந்து நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மை டிசிப்ளின் பண்றாரு, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். 7வது வசனத்துல நான் பார்க்கிறேன். முதல் காரியம், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். God is treating you as sons and daughters. That's why discipline is important for usங்க. இப்போ ஒரு ஜட்ஜி இருக்காரு, அவங்க பையனோ பொண்ணோ இருக்காங்க. அவங்க போய் ரோட்டில் குடிச்சிட்டோ இல்லை யார் தகராறு பண்ணாங்கன்னா இட்ஸ் நாட் கரெக்ட். பிகாஸ் ஜட்ஜுன்னா அவர் ஒரு நீதிபதி, நீதியை செய்கிறவர். அவருடைய பிள்ளைங்க வந்து ஒரு டிசிப்ளினாக நீதியோடு இருக்கணும்னு கண்டிப்பாக உலகமாக எதிர்பார்க்கும், அவங்க அப்பாவும் எதிர்பார்ப்பாங்க. அதைத்தான் இங்கே ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் வந்து வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒழுக்கமுள்ளவராக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து he represented ஃபாதருங்க த்ரூ his லைஃப். பிதாவை வந்து அவர் வெளிக்காட்டினார். எப்படி பிதா இருக்கிறாருங்கிறத காமிச்சாரு. அன்புள்ளவராக மட்டும் இல்லை, ஒழுக்கம் உள்ளவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் சின்ன வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா he listened to his parents, he obeyed all the commandments. அவரை தவிர 10 commandments ஃபாலோ பண்ணவர் ஒருத்தரும் கிடையாது, இன்க்ளூடிங் மோசஸ், ஆபிரகாமா இருக்கலாம், யாருமே ஃபாலோ பண்ணலை. only Jesus Christ fulfilled all the commandments in his life. அப்போ பாருங்க எவ்வளோ டிசிப்ளினாக இருந்திருப்பார் அவர். அவரை வந்து வெளியில் தள்ளுனாங்க, பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க. பட் he was going to church regularly. இன்றைக்கு நம்ம பாருங்க, நம்ம பிள்ளைங்க அவங்கெல்லாம் சர்ச்சுனாலே யோசிக்கிறாங்க, ஏதோ போகலாம், என்னம்மா சர்ச் இன்னைக்கா, ஐயோ இன்னைக்கு போகணுமா, இன்னைக்கு ஒரு ஒர்க் இருக்குமா.
சரி, ஜீவனை கொடுத்த ஒரு தேவனை தேடுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை வெளியில தள்ளுனாங்க, வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் he was going to church because he knows the church is the place where God dwells. அங்கே அவருடைய வஸ்திர தொங்கல் காணப்படுகிறத நாம சங்கீதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அந்த ஒரு டிசிப்ளின் உள்ள தேவனை வணங்குகிற பின்பற்றுகிற நாம நிச்சயமா டிசிப்ளினா இருக்கணும். ஸோ காட் இஸ் ட்ரீட்டிங் யூ அஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். நம்ம வந்து மகனா மகளா ஏற்றுக்கொண்டதுனால, அவர் ஒரு ஒழுக்கமுள்ள தேவனா இருக்கிறதுனால நம்மை வந்து அவர் ஒழுங்குபடுத்த அவர் இந்த காரியத்தை செய்கிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். ஏன் காட் நம்மளை டிசிப்ளின் பண்றாரு, ஏன் சிச்சிக்கிறாரு, நம்ம ஏன் ஒழுக்கமா இருக்கணும்னு விரும்புறாருன்னா, we may share in his holiness. He wants to share his holiness with us. முதல்ல வந்து நம்ம மகனா மகளா அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவரை போல நம்ம ஒழுக்கமா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறார். நியாயமான காரியம். ரெண்டாவதாக என்ன பார்க்கிறோம்னா, அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அப்ப பகிர்ந்து கொள்ள விரும்பணும்னா நம்ம அவரை போல ஒழுக்கமா மாறணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நியாயம் தாங்களே, யோசித்து பாருங்க. கண்டிப்பா நியாயம். இப்போ நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கணும்னா யூ ஷுட் ஹேவ் சம் பேசிக் மெடிக்கல் நாலேஜ். எந்த ஜாபாக இருந்தாலும் அப்படி இல்லைனா கூட ட்ரெயின் பண்ணி தான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சும்மா அப்படியே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அது நியாயம். அதுதான் ஆண்டவர் வந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். He wants to share his holiness. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. அதனால தான் நம்ம வந்து, அப்பா நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, நீ இதெல்லாம் செஞ்சினா என் பரிசுத்தத்துக்குள்ள நீ வர முடியாது, நீ எப்படி பரிசுத்தனா மாறுவ, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு சொல்றாரு. அப்ப எப்படி நம்மளை டிசிப்ளின் பண்ணினாதான், நம்மை டிசிப்ளின் பண்ணினாதான். மூன்றாவதாக 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். That Lord's discipline produces a harvest of righteousness and peace. மூன்றாவதாக சொல்றாரு, இந்த டிசிப்ளின் நமக்கு என்னத்தை கொண்டு வருதுன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா நீதியை கொண்டு வருது, ரெண்டாவது சமாதானத்தை கொண்டு வருது. இன்றைக்கு அநீதி காணப்படுகிறது, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் உலகத்தை பாருங்க, குடிக்கிறது, ஆடுறது, பாடுறது, கரப்ஷன் பண்ணுறது, கொலை பண்ணுறது. ஏன்? why they are doing? There is no discipline in their life. If you want to have a righteousness in your life, you must be disciplined. You should have some discipline according to word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரகாரம் இருக்கணும். சும்மா நம்மளே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அது கிடையாது. இல்லை, அதனால் வந்து நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்க சொல்ல முடியாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, God wants our discipline. அதை தான் பார்க்குறோம். அப்படி ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சரி பண்ண வரும்பொழுது நாம் அதை அற்பமாக எண்ணக்கூடாது, சோர்ந்தும் போகக்கூடாது. 3 காரணங்களுக்காக ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார், ஒழுக்கம் படுத்துகிறார். முதலாவது காரியம் பார்க்கிறோம், பிகாஸ் he is treating us sons and daughters. அவருடைய மகனாக மகளாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே அவரை போல நாமும் ஒழுக்கமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, he wants to share his holiness with us. அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நம்மை பரிசுத்தவானாய் அவரை போல மாற்ற அவர் விரும்புகிறார். அதனால நம்மை அவர் சிட்சிக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், நீதியையும் சமாதானத்தையும் கொடுக்க விரும்புகிறார். That Lord's discipline brings righteousness and peace in our life. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும்பொழுது, இதை செய்யாத, இதை போகாத, இதை பண்ணாதன்னு நமக்கு சில வார்த்தைகள் நம்மோடு பேசும் பொழுது அதை லைட்டாக எடுத்துக்காதீங்க. டோன்ட் டேக் இட் லைட். 5வது வசனத்தில் அப்படி தான் சொல்லுது. சோர்ந்தும் போகாதீங்க. ஐயோ மற்றவன் பாரு ஜாலியாக இருக்கான், சினிமாவுக்கு போகிறான், சீரியல் பார்க்குறான், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறான், இந்த சண்டே கூட எனக்கு பிரச்சனை ஆகிடுது, சர்ச்சுக்கு போனால் ஃபுல்லாக போயிடுது, காலையில் வேற சர்வீஸு, ஈவினிங் ஒரு சர்வீஸு. அப்படி யோசிக்காதீங்க. The Lord discipline brings you righteousness and peace in your life. It brings holiness in your life. திடீர்னு பரிசுத்தவான ஒரே ஒரு நாளில் மாற முடியாதுங்க. கிடையாது.
எவ்ரிடே யூ ஷுட் ரினியூ யுவர் மைண்ட். ரோமரில் அதான் பார்க்குறோம். நீங்கள் மறுரூபம் ஆகணும்னா சும்மா மாற முடியாது. கர்த்தருடைய வசனத்தினால தான் பண்ண முடியும். அந்த வசனம் தான், த வேர்ட் ஆஃப் காட் டிசிப்ளின்ஸ் யூ. அதுதான் உங்களை பண்ணும். அதுதான் நம்ம ஒழுக்கப்படுத்தும். எனவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணாமல், அது வரும்பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிவோம், செவி கொடுப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய சிச்சையை நாம் அலட்சியமாக எண்ணாதபடிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதியை கொடுத்து சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு ஒழுக்கமுள்ள தேவனாக, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தவராக, சமுதாயத்திலே ஆண்டவரே ஒரு ஒழுக்கமுள்ள தேவனாக நீர் வாழ்ந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். என்னிலே பாவம் உண்டென்று உங்களால் சொல்ல முடியுமா யாராலும் என்று கேட்டீரே. எங்களால் அப்படி கேட்க முடியுமா ஆண்டவரே? இல்லையே ஆண்டவரே, எங்களால் முடியலப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேதத்தை வாசிக்கிறோம், கேட்குறோம், வசனத்தை கேட்குறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இன்னமும் குறைகள் இருக்குது. காரணம், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறோமா? ஆண்டவரே, சோர்ந்து போகிறோமா? எப்பவும் இதே தான் சொல்கிறீங்க. பெற்றோர்களுக்கு சொல்கிறோமா நாங்கள்? ஆண்டவரே, அலட்சியம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நீர் சிட்சிக்கும் பொழுது நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நீர் எங்களை நேசிக்கிறீர், உம்முடைய மகளாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே தான் நீர் சிட்சிக்கிறீர். அதனால தான் நீர் எங்களை ஒழுக்கத்துக்கு கொண்டு வருகிறீர். உம்முடைய வார்த்தைகளை அதுக்காக தான் நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்கப்பா. அதெல்லாம் சும்மா எழுதி வச்சில்ல. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும், நீதியை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். ஆண்டவரே, அந்த அறிவை எங்களுக்கு தாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு கொடுங்க, சிறு பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள் மாறட்டும் சுவாமி, தொடுங்க சுவாமி. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை தாங்க சுவாமி. ஆசீர்வாத தடைகளை எடுத்து போடுங்கப்பா. குறிப்பாக நல்ல வேலையை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. வேலை ஸ்தலத்தில் ஞானத்தையும் கிருபையும் கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறங்க சுவாமி. நல்ல லைஃப் பார்ட்னர்ஸ் வரும்படிக்கு கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒரு தொடட்டும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.